சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரெட்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து படத்தோட எதிர்பார்ப்பு வந்து கூட்டி இருக்கு. படத்தோட ட்ரைலரும் சாங்ஸும் வேற லெவலா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலைகளும் ப்ரமோஷனும் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலையில சூர்யாவுடைய 46வது படத்தை இயக்குறது யாரு அப்படிங்கறது வந்து சூர்யா அறிவிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கி பாஸ்கர்னு ஒரு படத்தை இயக்குனார் இல்லைங்களா, வெங்கி அட்டுலி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை இயக்க போறாரு. இது வந்து செம்மையான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து ரொம்ப நாளா வந்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த படத்துக்கு. ஏன்னா லக்கி பாஸ்கர் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அதோட ஸ்கிரீன் பிளே, அதோட கதையோட அழுத்தம், அந்த கதை நகர்ற விதம், அந்த கதை வந்து எதை சொல்லுது, மெசேஜ் என்ன, மக்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு செம்மையான ஒரு படத்தை வந்து கொடுத்திருந்தாரு. இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சூர்யா சரியான லைன் அப்ப புடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெட்ரோ மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யாவோட 45 அந்த படமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப 46. இந்த 46 வந்து பாத்தீங்கன்னா ஒரே கட்டத்துல வந்து கடன்னு வந்து ஒரு 4 மாசத்துல இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சு 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள முடிச்சு 2026 மிடில் வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய கதை தான் வந்து சூர்யாவை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை வந்து ஒத்துக்க வச்சிருக்கு. இந்த கதையும் திரைக்கதையும் வந்து அவர் வந்து அளவில்லாத நம்பிக்கை வந்து வெங்கி அட்டுலி மேல அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு நேரடி தெலுங்கு படம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது தமிழ் படம். தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆக போது ஆல் இண்டியா படமாக மாறும். சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி பாதையா மாறப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.